வெல்கம் வியூவர். நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம சேனலில் பல்வேறு தரப்பட்ட சுவையான சம்பவங்கள், சுவையான செய்திகளை, மருத்துவ குறிப்புகளை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில், உலகளாவிய ஒரு மார்க்கெட்டில் அதிகமான பொருள்கள் சந்தைப்படுத்துதல் உள்ள ஒரு டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பத்திரிகைகளை எடுத்துக்கிட்டாலும் சரி, இரவு நேர தொலைக்காட்சிகளை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த டாப்பிக்கை பேசாத ஊடகங்களே இல்லைன்னு சொல்லலாம். மருத்துவ நிபுணர்கள், மருத்துவ குறிப்புகளே இல்லைன்னு நம்ம அந்த அளவுக்கு சொல்லிக்கிறலாம். ஆமாம், அந்த ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் இன்றைக்கி பேச போகிறோம். உலகளாவிய ஒரு செயல்பாடுகள் உள்ள ஒரு டாபிக் தான் இது. அது பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குடும்ப கட்டமைப்பை உருவாக்கக்கூடியதில் முக்கிய பங்கு வகிக்கிறதே இந்த ஒரு டாபிக் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறியோட விரைப்புத்தன்மை. இந்த விரைப்புத்தன்மை உடலுறவுக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரணமாக இருக்குது. சரிங்களா? இது சில நேரத்தில் பாதிக்கப்பட்டு எழுச்சியே இல்லாமல் போகக்கூடிய ஒரு தன்மை இல்லாமல் இருக்கும். அதே நேரத்தில் உணர்ச்சிகளே இல்லாமல் மிகவும் சுருங்கி போகக்கூடிய ஒரு தன்மையிலே இருக்கும். பால் உணர்வு தூண்டப்படாத நிலையிலும் அல்லது இல்லாத நிலை போன்ற ஒரு செயல்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, அந்த உணர்வே இல்லாத போன்று ஒரு உணர்ச்சியே இல்லாத போன்று ஒரு அமைப்பு தோன்றக்கூடும். இதுக்கான காரணம் என்ன? இது எல்லாத்தையும் விரிவாக பார்க்கக்கூடியது தான் இந்த நிகழ்ச்சி. இது ஏன் வருது? இதுக்கான காரணம் என்ன? இதனுடைய அனாட்டமி, பிசியாலஜி என்ன? அதே நேரத்தில் இது எப்படியெல்லாம் தீர்க்கலாங்கிற மாதிரி, குறைபாடுகளை எப்படி சரி பண்ணிடலாம், முறையான மருத்துவர்களை நம்ம அணுகி இது எப்படி நம்ம தீர்வு காணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி இதை பார்க்க போகிறோம். சரிங்களா? இது கொஞ்சம் லென்த்தியான டாபிக் தான். அடிப்படை புரிதல் இல்லாமல் இந்த டாப்பிக்கை நம்ம பார்த்துட முடியாது. சரிங்களா? அனாட்டமி, பிசியாலஜி தெரியாமல் இதை நம்ம பார்த்துட்டோம்னு கேட்டிங்கன்னா புரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதற்கு இடையில் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை, வேண்டுகோள். நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்கள்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கடந்து போயிடுறீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரைப்பு தான் எங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு ஆதரவு அளித்து அடுத்து வீடியோக்கள் போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் இதே மாதிரி குறைபாடு உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி உதவி பண்ணி கொடுங்க. நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவாக ஆண்குறியோடைய தசை அமைப்பு பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஜெனட்டிக்காக அனாட்டமியை பேசும்பொழுது பார்த்திங்கன்னா, ஜெனட்டிக்கலாக பார்க்கும்போது பெண்குறியோடைய வெளிப்புறக்கூடிய பெண்குறியோட அமைப்புலையும் கிளிட்டோரிஸ் மேஜர், மைனர் அந்த மாதிரியான அமைப்புலையும் இதுவும் ஏறத்தாழ கருவில் இருந்து தோன்றும் பொழுது ஒரே இடத்துல இருந்து தான் தோன்றும். சரிங்களா? பின்னாடி வளர்ச்சி அடையும் போது தான் அந்த தசைகள் பெண்குறி தசையாகவும் இது ஆண்குறி தசையாகவும் மாறுபடும். அப்போ பார்க்கும்போது பரிணாமத்தில் பார்க்கும்போது கருவிலேயே இந்த ஆண்குறியானது பெண்குறிக்கும் ஒரே தசை அமைப்பு ஜீனில் இருந்து தான் இது தோன்றுது. சரிங்களா? அதனால் இது வேறு அவங்களுக்கு ஒரு மாற்று தசை, இவங்களுக்கு ஒரு மாற்று தசைங்கிறதுலாம் கிடையாது. ஆண்குறி எப்படி உணர்ச்சி அடையும் பொழுது கொஞ்சம் விரிந்து அந்த மாதிரி ஒரு இதாகுதோ அதே போல தான் பெண்குறிக்கு ஒரு உணர்ச்சி அடையும் பொழுது அந்த தசை விரியக்கூடிய அமைப்பு, சூடாகக்கூடிய அமைப்பு இருக்கும். சரிங்களா? இது அதாவது நான் சொல்லக்கூடியது பாமரர்களும் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அதை ஒரு எளிமையாக நான் சொல்கிறேன். இது ஒரு 3 வகையான தசைகளை உள்ளடக்கியது. நுனியில் இருக்கிறது கிளான்ஸ் பெனிஸ், அது என்ன கவர்னஸ் மசில்ஸுங்கிற மாதிரியானது அமைப்புகள் இருக்குது. 2 சைடில் இருக்கக்கூடியது. நடுவில் இருக்கும்போது ஸ்பாஞ்சியோசம்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான சிம்பிளான சொல்லக்கூடிய ஒரு மசில்ஸோடையது கட்டமைப்பு தான் இது. சரிங்களா?
எல்லாரும் சொல்லுவாங்க இது வந்து நரம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, டெண்டான்ஸுங்கிற மாதிரி சொல்லுவாங்க, கடினமான தசைகள்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஒரு வகையான கார்டிலேஜுங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஒரு வகையான எலும்புகள்ங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் முழுக்க முழுக்க பொய். இது வந்து ஒரு வகையாக 3 வகையான சேர்ந்த தசை தொகுப்புகள் தான், சரிங்களா? இது வேறு எதுவுமே கிடையாது. பரிணாம அடிப்படையில் பார்க்கும்பொழுது கருவில் இருந்து தோன்றும் பொழுதும் இந்த 2 தசைகள் ஆண்குறியுடைய ஆண்குறியும் பெண்குறியோட வெளிப்புற தசைகளும் ஏறத்தாழ ஒரே ஜீன் ஒரே அமைப்பில் இருந்து தான் தோன்றுறது, சரிங்களா? அதனால் நீங்கள் மற்றவங்க சொல்கிற மாதிரி இது வந்து கார்டிலேஜ் அந்த மாதிரி ஒரு டென்டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாதீங்க. இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு வகையான தசை. சரி, இதனுடைய பிசியாலஜி, இது எப்படி வந்து விரியுது, அப்படி எழுச்சி ஆகுது? நீங்கள் நார்மலாக பார்ப்பீங்க. இதில் வந்து பார்க்கும் பொழுது வந்து சாதாரண நிலையில் வந்து சுருங்கி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா நீண்டு விரைப்புத்தன்மை அடைந்து மேல் நோக்கி அல்லது 90 டிகிரியில் வந்து எழுச்சி அடைந்து நீண்டு காணப்படும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கல் போன்ற ஒரு அமைப்பாக இறுகி காணப்படும். இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் அளவு அதிகரிக்க பாடியில் வந்து நம்ம இந்த நைட்ரஸ் ஆக்சைடோட அளவு அதிகரிக்கும் பொழுது அங்கே உள்ள இரத்த தந்துகிகளை லாக் செய்து, சரிங்களா, திருப்பி அந்த இரத்த ஓட்டத்தை வரவிடாமல் அந்த ஆண்குறிக்குள்ளேயே லாக் செய்து வைத்துக்கொள்ளும். அப்போ உடலுறவு முடிந்த பிறகு நம்ம பிரெயின் வந்து சிக்னல் கொடுத்த உடனே நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளட்டு ஆன லாக் ஆன இது எல்லாமே வந்து திருப்பி வந்து இரத்த ஓட்டத்தில் கலக்க ஆரம்பிக்கும்போது அது வந்து சுருங்க ஆரம்பிக்குது. அதாவது இது எல்லாமே செகண்டுக்கு உள்ளேக்கே ஒரு நடக்கக்கூடியது. நம்ம ஒரு பெண்ணையோ ஒரு ஆபாச படத்தையோ பார்த்த உடனே இது எல்லாமே மூளையால் தூண்டப்பட்டு அது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனோட இதனால் வந்து நைட்ரஸ் ஆக்சைடோட அளவு வந்து அதிகரிக்கப்பட்டு அந்த இரத்த குழாயோட இதில் வந்து பார்க்கும்போது ஒரு வால்வு போன்ற ஒரு அமைப்பு வந்து அதை லாக் செய்து, அப்படி சின்ன சின்ன அறைகளாக இருக்கும், மில்லியன் கணக்கான அறைகள், இது எல்லாமே லாக் செய்து இதில் இருக்கும் பொழுது வந்து அந்த இரத்தத்தை வந்து உள்ளே லாக் பண்ணி விரைப்புத்தன்மையை வந்து அடைபட வைக்குது, சரிங்களா? இதனால தான் அந்த காலத்தில் சொன்ன மாதிரி ரஃப்பான இதுகள்லாம் நம்ம பண்ணிக்கிறக்கூடாது. அந்த நேரத்தில் வந்து முறுக்குதலோ அதில் சொடக்கெடுக்கிறதோ அதை ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரியான பொசிஷனில் இது பண்ணக்கூடியதோ, அதை இயற்கைக்கு மாறான உடல் உறவு கொள்ளும் பொழுதோ இந்த இரத்த குழாய்கள் எல்லாமே டேமேஜ் ஆயிரும். இது அப்போ உங்களுக்கு வயசில் தெரியாது. ஆனால் கொஞ்ச நாள் சென்ற பிறகு அந்த இயற்கைக்கு மாறான சில உடலுறவுகள் இந்த மாதிரியான இதில் வரும்பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த டேமேஜ்டு ஆனது தசைகள் வந்து அந்த இரத்த குழாய்களும் மிகவும் டேமேஜ்டு ஆகி அது வந்து எழுச்சியை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். சரி, இது எல்லாமே அனாட்டமி பிசியாலஜி பார்த்துட்டோம். ஓரளவு நான் வந்து இப்போ அறிவியல் டேர்மில் சொல்லலை, சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கிற டேர்மில் தான் சொல்கிறேன். சரி, எழுச்சியின்மைக்கு என்ன காரணம்? முதல்ல வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ரெண்டாவது பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி, இந்த மாதிரியான மெட்டபாலிக் டிசார்டர்ஸ். அதே நேரத்தில் வந்து லாங் டேர்மாக மருந்து எடுப்பாங்க, சிலவங்க புற்றுநோய் இந்த மாதிரியான இதுகளுக்கு மருந்துகள் எடுப்பாங்க. இது வந்து ஒரு காரணம். அதிக உடல் பருமன் ஒரு காரணம். அதே நேரத்தில் வந்து வயது ஒரு காரணம். உடல் பயிற்சியின்மை ஒரு காரணம். சரி, இப்படியெல்லாம் காரணங்கள் சொல்கிறீங்களே, இந்த காரணத்துக்கான இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து L-ஆர்ஜினைன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புரதம் வந்து இருக்குது. இந்த புரத கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நார்மலான மனிதர்களுக்கு, இளம் வயதில் உள்ளவங்களுக்கு சீக்கிரம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். மெட்டபாலிசம் ஆகும், சேரும், மெட்டபாலிசம் ஆகும், அது நிறைய எக்ஸ்கிரீஷன் ஆகும். ஆனால் நான் சொன்ன மாதிரியான காரணங்களால் இந்த L-ஆர்ஜினைன்கிற கூடக்கூடிய ஃபேக்டர் வந்து குறைஞ்சிரும். அப்படி குறையும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த டெஸ்டோஸ்டெரான் அளவும் இயற்கையிலாகவே குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த L-ஆர்ஜினைன் சிதைக்கப்பட்டு தான் பாடியில் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். இந்த L-ஆர்ஜின்ங்கிற புரதம் வந்து குறைய என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நைட்ரஸ் ஆக்சைடோட அளவு வந்து குறைஞ்ச பொழுது இந்த ஆண்குறியோட விரைப்புத்தன்மையை வந்து
பாதிக்கப்படுது. நாளாக நாளாக அந்த புரதத்தில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் வேறு விட்டமின் மாத்திரைகளோ சரியான மருத்துவரை அணுகாமல் அந்த சர்க்கரை அளவுகளை கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறனாலையோ மெட்டபாலிக் டிஸார்டரோ ஒபேசிட்டியோ கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறதுனால வந்து அந்த இந்த எல் ஆர்ஜினினை காப்பாற்றணுங்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் போய் ஒரு காலகட்டத்தில் வந்து அது வந்து உற்பத்தியே இல்லாத அளவுக்கு போயிடும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா தான் அது வந்து சுருங்கி ஏதோ ஒரு உறுப்பு அதில் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஆண்குறியோட உணர்ச்சியே இருக்காது. நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணையோ ஒரு ஆபாச படத்தையோ பார்க்கும் பொழுதோ ஒரு கவர்ச்சியான ஒரு அமைப்பை பார்க்கும் பொழுதோ அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுதே உங்கள் மூளையில் தூண்டப்பட்டு டெஸ்டோஸ்டெரான் அதிகப்படியான சுரக்கப்பட்டு இந்த எல் ஆர்ஜினின் புரதங்கள் வந்து மூலம் சிதைக்கப்பட்டு நைட்ரஸ் ஆக்சைடை வந்து அதிகப்படுத்தணும். இந்த நைட்ரஸ் ஆக்சைடு இந்த பண்புகள் வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மில்லி செகண்டுக்கும் குறைவான காலகட்டத்திலே நடக்கும். இதை வந்து சரியான முறையில் இது பண்ணாதனால தான் இது வந்து இந்த மாதிரி வந்து பாதிக்கப்படுது. சரிங்களா? அப்போ வந்து சரியான முறையில் வந்து டிடெக்ட் பண்ணிக்கிறணும். சரி, இந்த எல் ஆர்ஜினைன் எப்படி இது பண்ணுறது, இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அதுக்கான இது வந்து உடல் எடை கண்ட்ரோல் பண்ணுறது, உடற்பயிற்சி செய்கிறது, அதே நேரத்தில் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான கரெக்டிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, சர்க்கரையை கண்ட்ரோலில் வைக்கிறது, உடற்பயிற்சிகள் நல்லா வந்து புரதமான உணவுகளை வந்து எடுத்துக்கிற வேண்டியது. சரி, இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த எல் ஆர்ஜினின் எதில் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல முட்டை, மாமிசங்கள், அது மாதிரி நல்ல புரோட்டீனான உணவுப் பொருட்கள் இதுகளில் வந்து அதிகமாக கிடைக்குது. இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிற வேண்டியது. சரிங்களா? நல்லா வந்து ரெட் மீட்னு சொல்லுவாங்க அந்த உணவுகள், இறைச்சி வகைகள், சிக்கன் வகைகள், நல்லா வந்து மீன் டிஹெச்ஏ சேர்ந்தக்கூடிய பெரிய துண்டு போடக்கூடிய மீன்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீன்களில் வந்து இது அதிகமாக காணப்படும். அது சாப்பிட வந்து இந்த எல் ஆர்ஜினின் வந்து நம்ம உடம்புலேயே வந்து கட்டமைப்பு இது பண்ணிகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த எல் ஆர்ஜினின் வந்து ஒரு நல்ல புரதம்ங்கிறதுனால நம்ம உடம்புலையும் வந்து இருதய தசைகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சில பணிகளை பண்ணுது. இரத்த கொதிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில பணிகளையும் பண்ணுது. சரிங்களா? அப்போ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம இது பண்ணிக்கிற வேண்டியது, நல்லா உணவில் சேர்த்துக்கிற வேண்டியது. அதுக்காக நீங்கள் வந்து குறிப்பிட்ட காரணங்களுடைய இதை வந்து குறைக்காமல் நீங்கள் எல் ஆர்ஜினினை வந்து பயன்படுத்தினீங்கன்னா அது வந்து மோசமான விளைவுகளை கொண்டு போய் விட்டுரும். நல்லா உடற்பயிற்சி செய்யுங்க, நல்லா யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். அதே நேரத்தில் வந்து இந்த எல் ஆர்ஜினைன்கிறக்கூடிய ஒரு இதுகளை வந்து இது பண்ணிக்கிற வேண்டியது. நீங்கள் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, இந்த எல் ஆர்ஜினைனுடைய செமி சிந்தசிஸ் மாதிரி தான் கெமிக்கல் இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணுறது தான் சில டடலாஃபில், சிடனாஃபில்ங்கிறக்கூடிய சில பிராண்டடான, அப்புறம் கெமிக்கல் நேம் தான் சொல்கிறேன், பிராண்டு நேம் நான் சொல்லலை, சில மாத்திரைகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக உள்ளே போனோடனே நைட்ரஸ் ஆக்சைடை அபரிமிதமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். சரிங்களா? அதனால் வந்து சில நேரம் வந்து நம்ம உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். நாளாக அதனுடைய சைடு எஃபெக்டே அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரியான மாத்திரைகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. அல்லது மருத்துவருடைய கண்காணிப்பின் பேரில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் இயற்கையான கிடைக்கக்கூடிய அந்த எல் ஆர்ஜினைன்கிற புரதம், எல் கார்னிட்டேன்கிற புரதம், இதுகள்லாம் வந்து நீங்கள் வந்து தாராளமாக ஃபுட் சப்ளிமெண்ட் அல்லது ஓவர் தி கவுண்டர் மெடிக்கல் ஷாப்பில் கூட நீங்கள் கேட்டு வாங்கி கூட சாப்பிட்டுக்கலாம். அல்லது அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத, சித்தா மருத்துவர்கள், ஆங்கில மருத்துவர்கள் இவர்களுடைய அனுமதியின் பேரில் கூட நீங்கள் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்மை குறைவு உங்களுக்கு வந்து சரிவாயிரும். சரிங்களா? இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து ஆண்மை குறைவுக்கான காரணம் என்ன, அதனுடைய அனாட்டமி, பிசியாலஜி, காரணங்கள், இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மேலோட்டமாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களுடைய கமெண்ட்டுகளை பற்றி எங்கள்கிட்ட வந்து தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.